ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஜி ஃபேமிலி குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாஃப்டான சப்பாத்தி செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் உப்பு எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பதமாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. எனக்கு இப்போ 1.5 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி பிசையும் போதே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்துடும். இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். இது காயாமல் இருக்க லேசாக எண்ணெய் தடவி அப்படியே மூடி வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா சாஃப்டான மாவு ரெடி ஆயிரும். பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்தோன்னே இதில் எண்ணெய் தடவி வச்சுருந்தோம்ல, அது நல்லா செட் ஆகுறதுக்காக கொஞ்சம் லேசாக அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டோன்னே இது ஒரு உருண்டை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். நல்லா மீடியம் சைஸில் உருண்டை எடுத்து உருட்டிக்குங்க. நான் 2 கப்பு மாவுக்கு எனக்கு 17 உருண்டை வந்துச்சு. நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் 5 பேர்த்துக்கு நான் இந்த சப்பாத்தி செஞ்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுக்கும்போதே மாவு எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மடித்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா தேய்ச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. நம்ம தேய்ச்ச அந்த சப்பாத்தி எடுத்து அதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சப்பாத்தியை நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக சூப்பராக வரும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ குருமா சட்னி எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் குறையாது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.